அல்லாஹ் தஆலா மனித உருவில் பூமியில் வருவதில்லை என்று இஸ்லாமிய அறிஞர்கள் கூறுகிறார்கள். இது இந்துக்களின் புனித நூலான பகவத்கீதை அத்தியாயம் 4 வசனங்கள் 7 மற்றும் 8 கூறப்பட்டுள்ளதைப் போலல்லாமல் தர்மத்தை நிலைநாட்ட நான் மனித உருவில் பூமிக்கு வந்தேன் என்று கூறுகிறது. இதை முஸ்லிம்கள் நம்புவதில்லை. ஒரு பொறியாளர் டிவிடி பிளேயரை உருவாக்கி அதை புரிஞ்சுக்கிட்டு இயக்குறதுக்கு ஒரு பயனர் கையேட்டை வழங்குறது போல முஸ்லிம் அறிஞர்கள் கொடுக்கறாங்க. அதுபோல் அல்லாஹ் முழு பிரபஞ்சத்தையும் மனித குலத்தையும் படைத்தான். பின்னர் அல்லாஹ் திருக்குரான், பைபிள், தோரா, சபூர், இஞ்சில் கையேடுகள் போன்ற மத நூல்களை இறக்கினான். இந்த வேதங்களை நாம் படித்து அவர்களின் போதனைகளை பின்பற்ற வேண்டும் என்று முஸ்லிம்கள் நம்புகிறார்கள். மக்கள் கையேட்டை புரிந்து கொள்ளவில்லை மற்றும் அவர்களின் டிவிடி பிளேயர் வேலை செய்யவில்லை என்றால் அந்த கையேட்டை அவர்களுக்கு விளக்க பொறியாளர் வருவார் என்று புனித ராம்பால்ஜி மகாராஜ் கூறுகிறார். அதேபோல அல்லாஹ் கபீர் சுக்ஷம் வேதம் என்ற கையேட்டை கல்பிராமுக்கு அனுப்பினார். சுக்ஷம் வேதத்தின் முழுமையற்ற அறிவை கீதை, குரான், ஜபூர், தோரா, இஞ்சில் ஆகிய 4 வேதங்களுக்கும் கல்பிரம் அனுப்பினார். இந்த முழுமையற்ற அறிவை புரிந்து கொள்ளாமல் எல்லா மதத்தினரும் வேதத்திற்கு எதிராக பயிற்சி செய்ய தொடங்குகிறார்கள். பின்னர் காதர் அல்லாஹ் பொறியாளர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் முழுமையான ஆன்மீக அறிவு கையேட்டை கொண்டு வந்து அவர்களுக்கு உண்மையான ஆன்மீக அறிவை கூறுகிறார்.